Daily. Taste the Daily. அதாவது என்டிஏ கூட்டம்னா பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்ன பிரதமர், உள்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள். ஏமாத்த வேலை. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, தேர்தல் சமயத்தில் வேணா அண்ணாமலை போகாத தொகுதியே கிடையாது. ஏன் அவர் சீட்டு வேண்டான்னு சொன்னார்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார், இந்த முறை இவங்க போட்டிருக்கிற வேட்பாளர்லாம் சரியில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றதுல திட்டமாக அதிமுக இருக்குதுங்க. இப்போது மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவரை நான் என்ன கேட்குறேன், இந்த 1.5 வருஷமாக அவர் என்னங்க கட்சியை என்ன வளர்த்தார், எங்கே வளர்த்தார்? 1% வளர்ந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும். 4ஆம் தேதி பிறகு பாருங்கள், இருக்கிறதும் போகும், அன்னைக்கு தெரிய போகுது. இல்லை அவரே அந்த தொகுதியில் தோற்று போகிறான்னு சொல்கிறாங்களா? அது உண்மை. நிச்சயமாக தோற்று தான் போக போகிறாருங்க. அவங்க கட்சிக்காக உழைக்கல, மக்களுக்காக உழைக்கல, தங்களுடைய பணத்துக்காக உழைச்சாங்க. பிஜேபி சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலவு காசு கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. இவங்க ஜெயிக்கிற சந்தேகம் தாங்க. இவங்க சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சந்தேகம் தான் இவங்க ஜெயிக்கிறது. வேற நான் என்ன சொல்றது? நான் எத்தனை சீட்டு தான் ஃபாதர் வரும்? என்னுடைய கணிப்பு பிரகாரம் 60-80 தாங்க வரும் என்டிஏ கூட்டணி. சில பாஜக நிர்வாகிகள், தமிழ்நாட்டின் நிர்வாகிகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையடி கட்சிக்காக உழைக்கிறியா, அது உனக்காக நீ உழைக்கிறியா? களை எடுப்பு கட்டாயம் இருக்குது. பிஜேபி தலைமை சும்மா பைத்தியக்காரங்க கிடையாது. அவங்களாம் என்ன வேறு வழி இல்லாமல் இந்த தேர்தல் நெருக்கடியில் அமைதியாக இருந்துட்டாங்க. தமிழ்நாடு உருப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அடுத்த முறை நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்குவோம். நம்ம பெரிய தவறை செய்துட்டோம். அண்ணாமலையை பதவியில் தூக்கும் தப்பு, மாநில பொறுப்புன்னு எடுத்து தப்புன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் ஃபாதர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஃபாதர், தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் அதாவது எக்ஸிட் போல்லாம் வெளியிட்டாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரும்பவும் திமுக தான் வரும்னு சொல்கிறாங்களா? அது உண்மையா? ஒரு பக்கம் அதிமுக நாங்கள் தான் வருவோம்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் திமுக தான் வரப்போகுது. சரிங்களா? ஏன்னா திமுக எப்படியும் ஆட்சியை பிடிக்க தான் போகுது. இது என்னுடைய கணிப்பு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும், அல்லது தேசிய என்டிஏ கூட்டணி வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் இப்போ கடந்த ஒரு 7 நாட்கள் 10 நாட்கள் கிட்ட பல இடங்களுக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்த அந்த கருத்துக்களை வச்சு தான் நான் சொல்கிறேன் திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா, இப்போது என்டிஏ கூட்டணியில் இப்போ கூட ஒரு சிலர் என்கிட்ட நான் வரும்போது பேசிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாருங்கள் என்டிஏ கூட்டணியில் அங்கே வேட்பாளர்லாம் சரியில்லை, அதனால தான் சரியானபடி விட்டு கொடுத்து வேட்பாளர்களை வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் எனக்கு நல்லா தெரியுது, இது வேணுங்கிட்டே செய்த மாதிரி தெரியுது எனக்கு. திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு என்டிஏ கூட்டணியில் திட்டமிட்டே சரி பண்ணி. அதாவது என்டிஏ கூட்டம்னா பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னு சொன்ன பிரதமர், உள்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் பரிதாபத்துக்குரியவர்கள். தெரியாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஏன்னா உங்கள் இடத்துக்கு நான் வரேங்க, நீங்கள் உங்கள் இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அங்கிருந்து திரு மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வரும்போது இங்கே நடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படிதான் பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சிக்கிட்டு ஏமாத்த வேலை. நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, தேர்தல் சமயத்தில் வேணா அண்ணாமலை போகாத தொகுதியே கிடையாது. கவனிச்சு பார்த்தீங்களா? அதாவது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 12 தொகுதியாவது அவர் அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஒருவேளை தோற்றுட்டா நாளைக்கு நம்ம மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க, நமக்கு ஏன் வம்பு, நம்ம பிரச்சாரத்தை நம்ம வழக்கம் போல் அவங்க சொன்னபடி செஞ்சு கொடுத்துரும். அதை தான் செய்தார் அண்ணாமலை. இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போது அவருடைய எண்ணங்கள் ஓடுந்தது தான். ஏன் அவர் சீட்டு வேண்டான்னு சொன்னார்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார், இந்த முறை இவங்க போட்டிருக்கிற வேட்பாளர்லாம் சரியில்லை,
இவங்க அண்ணா கொடுத்த திராவிட தொகுதியும் சரி கிடையாது. ஆ? கொடுத்த தொகுதியும் சரி தொகுதியும் சரி கிடையாது. அடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே திமுக வருவதற்காக தான் வேலை பார்க்குறாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு திரு அண்ணாமலை. அதனால வேற வழி இல்லாம மேலே உள்ளவர்கள் சொன்னதற்காக ஒருவேளை என்னால தான் நான் வேட்பாளராக நிற்காதனால தான் பிஜேபி தோத்து போச்சுன்னு வார்த்தை சொல்லக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு தொகுதியாக வந்து பேசிட்டு போனார். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ என்ன தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். வெளிநாட்டிலேருந்தே என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு, அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் தெரியும் நான் யாருக்கு ஆதரவு, பிஜேபிக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய என்னுடைய தொகுதி வேட்பாளர் என்ன பண்ணுறார், என் வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபாதர் வீட்டுக்கு வந்துட்டு போகிறார். அவரை ஃபாதர் ஆக்கந்தே நான் தான். அவர் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அவரை ஃபாதர் ஆக்கந்தே நான் தான். அப்போ நான் உடனே அவர் வீட்டுக்கு வந்துட்டு போனோம். நான் உடனே ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிக்கு நான் உடனே தொடர்பு கொள்றேன். ஏங்க அப்படியே இங்கே வந்துட்டு போக சொல்லுங்க, அவரை வந்துட்டு போக சொன்னா ஏன் தெருவிலேயே ஏறக்குறைய ஒரு 300 வாக்குகள் இருக்கு. அந்த 300 வாக்குகள் வரும்ல, என் தெருவில் இருக்க வாக்குகள் வரும்ல, என் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அந்த 300 பேரா நம்ம ஐயா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க, 300 வாக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் தனிப்பட்ட முறையில் வந்து பார்ப்பாரு. தனிப்பட்ட முறையில் எதுக்கு என்ன வந்து பார்க்கணும், தனிப்பட்ட முறையில் எதுக்கு வேட்பாளர் என்ன வந்து பார்க்கணும், அதனால என்ன பயன்? நீங்க வரும்போது அது வந்து நம்ம உங்களை அவாய்ட் பண்ண காரணம் என்ன, பிஜேபியில இருக்கீங்க, ஒருவேளை அண்ணாமலை ஆதரவாளர்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாங்களா? பாதி பேர் இப்ப நான் கரெக்டா நான் சொல்றேன், நான் பிஜேபிக்கு ஆதரவாளர்னு சொல்லி தாங்க என்னை கட் பண்ணுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களே நான் பிஜேபிக்கு ஆதரவாளர்னு சொல்லி தாங்க அதை கட் பண்ணுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஃபாதர் வீட்டுக்கு வந்து அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளங்குதா, அப்போ அவர் வீட்டுக்கு போறாங்க. நான் பிஜேபி ஆதரவாளர், என் வீட்டுக்கு வரல. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, எதிர் வீடு தாங்க. இல்லை, இது உண்மையில ஆழமாக நடந்திருக்கு. ஏன்னா பேசுறாங்க, நம்ம இப்போ பேசுறத வச்சு எடுக்கட்டாலும் இப்போ நீங்கள் நடந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்றீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள வேலையடி பார்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு இவங்களை பிடிச்சாலும் அண்ணாமலை அவர்கள் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னார்னா அவ்வளோ விமர்சிச்சிருப்பாரு. அப்படி மானங்கட்டு நம்ம போகணுமா, அது தேவையில்ல, இன்னைக்கு அப்படி பாஜகவை நான் தலை தூக்கி நிப்பாட்டுறேன் தமிழ்நாட்டில் சொல்லி ஒரு தனித்துவமான ஒரு, ஏன்னா அதான் மக்களும் விரும்பினாங்க. அதுதான் நான் பாராட்டுறேங்க தம்பி அண்ணாமலை. நான் என்ன பாராட்டுறேன்னா, ஆரம்பத்தில் என்ன சொன்னார், எடப்பாடியோட கூட்டணினா நான் வேண்டாம், எடப்பாடி கூட்டணி வேண்டாம் வேண்டான்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தார். அதனால தான் அவரை வந்து மாநில தலைமையிலேருந்து எடுக்கிறாங்க. என்ன அடுத்து அவருக்கு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தேர்தல் வரைக்கும் அவரை வச்சிருந்துருக்கலாம். அப்போ அதிமுக திட்டமிட்டே பாஜகவை கூட்டு சேர மாதிரி சேர்ந்து உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றதுல திட்டமாக அதிமுக இருக்குதுங்க. இது திமுகவோட கூட்டணியோட அவங்க இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல பிஜேபியை வளர விடக்கூடாதுங்க. அப்ப எதுக்கு சும்மா நடிச்சுக்கிட்டு இந்த கூட்டணிங்கிற பேர்ல பாருங்க, தேர்தல் வரட்டும், தேர்தல் முடிவிட்டுங்க. 4ஆம் தேதி நான் சொல்றேன், 10ஆம் தேதி உங்க இடத்துக்கு நானே வரேங்க. மறுபடியும் நான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. பாஜக வேண்டாமா திரு அண்ணாமலை அவர்களெல்லாம் 18% வாக்கு மட்டும் வேணுமா, இது என்னன்னு இல்லைங்க. இப்போ அதாவதுங்க, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இப்போ பாஜக வேண்டான்ற மாதிரி தாங்க அர்த்தம். அதாங்க அர்த்தம். அதாவது சில பாஜக நிர்வாகிகள், தமிழ்நாட்டின் நிர்வாகிகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையடி கட்சிக்காக உழைக்கிறியா, அது உனக்காக நீ உழைக்கிறியா? பிஜேபிக்காரங்களை நான் கேட்குறேன், சரிங்களா? இப்போது ஆலந்தூர் தொகுதியில் இருக்கிற சில பிஜேபி தலைவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் ரொம்ப பேசினா அவங்க பேரை சொல்லிடுவேன். நான் நிச்சயமாக பேரை குறிப்பிட்டு நான் சொல்லிவிடுவேன். யார் யார் என்னென்ன பண்ணாங்க, திமுகவோடு கூட சேர்ந்து என்னென்ன பண்ணாங்க எல்லாமே எனக்கு தெரியும். எவ்வளோ பணம் வாங்கினாங்க எல்லாமே எனக்கு தெரியும். என்ன வார்த்தை சொல்கிறீங்க? ஆமாம், நடந்த கதையை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது கதை இல்லை, நிஜம். அவங்க கட்சிக்காக உழைக்கல, மக்களுக்காக உழைக்கல, தங்களுடைய பணத்துக்காக உழைச்சாங்க, தங்களுடைய பேருக்காக உழைச்சாங்களே தவிர உண்மையான கட்சிக்காக உழைக்கவே இல்லைங்க. இல்லை, இன்னொரு தகவல் வருது, ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு தொகுதியை பிரித்து சென்னையை பொறுத்துக்கிட்டிங்கன்னா பாஜகவுக்கு வந்து ஏ கேட்டகரியை வச்சுருக்காங்க. மற்ற கிராமப்புறத்தில் பிஜேபி இப்போ கன்னியாகுமரி சைடு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ஒரு சி கேட்டகரியில் வருது.
இங்கெல்லாம் வந்து கட்சி தலைமை பணம் கொடுத்துருக்கு. ஆனால் ஏ கேட்டகரி குறிப்பாக நானும் பேர் சொல்ல வரும்போது சென்னையில் 10 பைசா செலவழிக்கல, இதுதான் சாக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள். அது உண்மையா? வேட்பாளர் அடிச்சுட்டு போனாங்களோ இல்லையோங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபி மூலமாக செலவுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க. விளங்குதா நான் சொல்கிறது? ஓகே. பிஜேபி சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செலவுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க, தொகுதி செலவுக்காக காசு கொடுத்துருக்குறாங்க. இதை வாங்கி அவங்க பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சரியாக வேலை செய்யலை. என்னுடைய தொகுதியாக நான் பேச முடியும், என் தொகுதியில் என்னென்ன நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் வந்து எப்படிலாம் அண்ணாமலை அவர்களை விமர்சிச்சு பாரு நம்ம பார்த்துருப்போம் ஆரம்ப கட்ட காலத்தில். அதே செல்லூர் ராஜ் அவர்களுக்கு பிரச்சாரம் பண்ண அண்ணாமலை அவர்கள் பண்ண அப்பவும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவர் வந்து முத்துராமலிங்க தேவருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஓகே, அது ஒரு லாபின்னு இருக்கட்டுமே. சரி, இவங்க போகிற போக்க பார்த்தா எடுத்துக்கிடணும், தேவையை பறிச்சுக்கிடணும், அப்புறம் கழட்டி விட்டுறணும், அந்த மைண்ட் செட்டில். அதாவதுங்க, பிஜேபியுடைய மாநில தலைவர் அவரும் சரி, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் சரி, 2 பேரும் டியர் ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த மாதிரி ஆளை கொண்டு வந்து போட்டதே தவறு. அப்போ அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக ஸ்லீப்பர் செல்லு. உண்மையாதான். இப்போ மாநில தலைவரே, பிஜேபி மாநில தலைவரே, நான் என்ன கேட்குறேன், இந்த 1.5 வருஷமா அவர் என்னங்க கட்சியை என்ன வளர்த்தார், எங்கே வளர்த்தார், எவ்வளோ வளர்ந்ததுங்க பிஜேபி அவரால்? தமிழ்நாட்டில் எவ்வளோ வளர்ந்தது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், 1% வளர்ந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும். 4ஆம் தேதி பிறகு பாருங்கள், இருக்கிறதும் போகும், அன்னைக்கு தெரிய போகுது. இல்லை அவரே அந்த தொகுதியில் தோற்று போகிறாரு சொல்கிறாங்களா, அது உண்மையா? நிச்சயமாக தோற்று தான் போக போகிறாருங்க அவர், அதில் சந்தேகமே கிடையாது. சரி, கொஞ்சம் லிஸ்ட்டு சொல்லிடுங்களா. நயினார் நாகேந்திரன் அவர்கள், ஆமாம். வானதி சீனிவாசன் அவர்கள், ஆமாம். எல் முருகன் அவர்கள், ஆமாம், அவர் தான் துணை முதல்வர் கனவோடு இருக்கிறார். ஆமாம். அக்கா மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள். ஆமாம். இந்த டிக்கெட் ஃபுல்லாக அவுட்டுங்கிறாங்களா, அது உண்மையா? நிச்சயமாக இல்லைங்க, அவங்கெல்லாம் இனிமே இல்லை. திமுகவோட டைஅப்னாலுமே எங்களை மட்டும் ஜெயிக்க வச்சிருங்க, அந்த துதிப்பாடியாவது வெற்றி பெற வேண்டாம். எதுக்கு இது எப்படி இருக்குன்னா, இப்படி எடுத்துக்கலாமா? இவங்க பாஜகக்குள்ளே இருந்துக்கிட்டு இவங்க கழுத்து இருக்காங்க, அதே மாதிரி திமுக ஆன்னு மண்டையாடிட்டு அவங்கள கழுத்து இருக்கிறாங்க, மாறி மாறி 2 பேர். அதாங்க பிஜேபியை வளர்க்க விட மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏங்க, என்னுடைய வேதனையே அதானங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஸ்டார் கேண்டிடேட்லாம் செலவு பண்ணல. ஆமாங்க. இப்போ மயிலாப்பூரில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டாங்களா, 10 பைசா கொடுக்கலங்கிறாங்க. பிறகு ஆலந்தூரில் என்ன செலவு பண்ணாங்க? பிரச்சாரமே ஸ்ட்ராங்கா பண்ணலையே. ஏங்க, ஆலந்தூரில் பிஜேபி நிர்வாகிகளை அழுகுறாங்க, எங்களுக்கு செலவுக்கே காசு தரல, நாங்கள் வெயிலில் அவ்வளோ சுற்றணும், எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போச்சு அப்படின்றாங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க. இப்போ இல்லை, அவ்வளோ ஒரு தவறா இப்போ நான் ஒரு உண்மையை, அடுத்த ஒரு உண்மையை நான் கட்டாயம் நான் சொல்லி தான் ஆகணும். திமுக என்ன பண்ணுறாங்க, ஒரு போதகர் கூட்டத்தை வைக்கிறாங்க. அதே ஆலந்தூர் தொகுதியை, என் தொகுதி மட்டும் தான் நான் பேச முடியும், மற்ற தொகுதி பேச முடியாது, வைக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நானும் ஒரு கூட்டம் போதகர்ல நான் ஏற்பாடு பண்ணி தரேன். ஏங்க, பிஜேபினாலே பாஸ்டருங்க வர்றது கஷ்டம், ஆனால் நான் அழைக்கிறதுனால வரேன்றாங்க. அதே மாதிரி ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகிட்ட நான் இதை சொல்கிறேன், வேட்பாளரை அழைச்சிட்டு வாங்க, எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. என்ன ஒன்றுமே இல்லைங்க, ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் அந்த போதர்களுக்கு கொடுங்க. திமுக காரன் கொடுக்குறான், நீங்களும் கொடுங்க அந்த மாதிரின்ற. என்ன கட்டாயம் செய்கிறோன்னு இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு தமிழ்நாட்டில் இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களுக்கு யார் இதாக இருக்கிறா பிஜேபியில்? அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பாங்கல்ல, அது யாரு? வேண்டாங்க, அவர் பேரை ஜான்சன் பேர், அவர் கோவை மாவட்டத்தில் இருக்கிறாரு. அவர் கோயம்புத்தூர்னாலே அப்போ எல்முருகன் அவரோட டைப் இல்லை, அவருடைய ஆள் தான் அவர். எல்முருகனுடைய ஆள் தான் அவர். ஜான்சன் எல்முருகனுடைய ஆள் தான், கையாள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை, அவங்கள தான் அண்ணாமலைக்கு ஆப்போசிட் ஆச்சு. அப்போ எப்படி பண்ணுவாங்க? அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த ஜான்சன் என்ன பண்ணார், நான் கன்னியாகுமரியில் மீட்டிங் ரெடி பண்ணி தரேன்றேன். கன்னியாகுமரி முழுக்க என்ன எத்தனை தொகுதியில் நின்னாங்க, அத்தனை தொகுதியும் பண்ணி தரேன். ஒரு காரியம் கூட என்னை கேட்கவே இல்லைங்க. ஏங்க, நானா தன்னார்வம் கொண்டு நான் ஏற்பாடு பண்ணி தரேங்க நானாக சொல்கிறேங்க. ஏங்க, உங்கள்கிட்ட காசு கேட்கல, நான் விளங்குதா, நானா தரேன்றேன். அடுத்த பிரச்சாரத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க, நானா சொன்னேன் வரேன்னு சொன்னேன். பிரச்சாரத்துக்கு வருமா, நான் என் வீட்டு பணத்தை போட்டானா போக முடியும்? என் சர்ச்சை பணத்தை நான் எடுக்க முடியுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. இல்லை, என் பாக்கெட்டில் பணத்தை நான் தூக்கி போட முடியுமா? தொகுதிக்குன்னு உங்களுக்கு காசு கொடுத்துருக்குறாங்க, அந்த தொகுதி நிதியே நீங்கள் தரணும்.
அப்போ நான் சொல்கிறேன் என் ட்ராவல் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா இந்த கேட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி 3 தொகுதியில் ஏங்க என்ன தெரியாத யாரும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில். சரிங்களா? என்னை எத்தனை பேர் கேட்டாங்க எந்த இதுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ண வரீங்க, எத்தனை மீடியா என்ன கேட்டுச்சு தெரியுமா, எந்த இடத்துல நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் ஃபோன் பண்ணி இன்னைக்கு எங்கே நீ பிரச்சாரம் பண்ணி கட்சிக்கு வளரணும் கட்சை வளர்க்கணுங்கிற நோக்கம் மாதிரியே தெரியல. நீங்கள் சொல்றத பார்த்தா திட்டமிட்டே வந்து இந்த சதி வேலை பார்த்து ஆமாம் இருக்க காசை போட்டு ஆமாங்க. இவங்க வந்து யாருமே வந்து பிஜேபி எந்த தைரியத்தில் சொல்லுதாங்க எங்களுக்கு தான் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம். சும்மாங்க பேசுறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஜெயிக்கிறதுல சந்தேகம் தாங்க. இவங்க சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சந்தேகம் தான் இவங்க ஜெயிக்கிறது. வேற நான் என்ன சொல்றது? நான் உண்மையை சொன்னா அதான் நான் சொல்லி ஆகணும். உண்மையை சொன்னா அதான் நான் சொல்லி ஆகணும். எத்தனை சீட்டு தான் ஃபாதர் வரும் அதே சொல்லுங்க. என்டிஏ நான் அவங்களே கேட்குறேன். திமுக தூரத்தில் இல்லைங்க. என்டிஏக்கு எத்தனை சீட்டு தான் வரும்? என்னுடைய கணிப்பு பிரகாரம் 60 80 தாங்க வரும் என்டிஏ கூட்டணி. என்ன ஃபாதர் 80 வரை வரும் சொல்லிட்டீங்க நீங்க? அது கூட வராதுன்றீங்களா? இல்லை நீங்கள் இப்படி சொல்றதை பார்த்தா 45 தாண்டக்கூடாது, 40 50 தான் இருக்கணுமே. அதுவும் அதிமுக மட்டும் தான் ஜெயிக்கணுமே. அவ்வளோதாங்க. பிஜேபி வந்து 2 தொகுதியும் சிங்கிள் டிஜிட்னு சொன்னாங்க. ஆமாம் மட்டும் தெரியும். அது அவ்வளோதாங்க. பிஜேபி அவ்வளோதான், 2 3 தான் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவ்வளோ 18% ஒரு மனுஷன் அசால்ட்டாக நின்று எடுத்துட்டு வந்ததை விமர்சனம் வைக்கிறாங்க. 1000 சொல்லிட்டு போங்க. அந்த கட்சி வளர்ந்தது மனசாட்சி பற்றி சொல்ல போனால் இதில் வேற நயினார் நாயந்தன் அவர் சொல்றாரு, ஒரு கோபுரத்தை நான் வச்சுட்டேன், அடுத்த கோபுரத்தை வச்சுட்டேன், கலசத்தை தூக்கி நான் வந்து 26 தூக்கி நிப்பாட்டிடும் கும்பாபிஷேகம் தான். நாங்கள் அதான் கேட்கறது நடக்குமா அப்படின்ட்டு. கிடையவே கிடையாதுங்க. கிடையவே கிடையாது. இப்போ எல்லாரும் என்ன தெரியும் நினைக்கிறாங்க, என்னமோ நான் பிஜேபிக்கு பேசினா கோடியில் தூக்கி பிஜேபி எனக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ இன்னொரு இடத்துல கேட்டாங்க, பிஜேபி தான் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலையே, நீங்கள் ஏன் பிஜேபி பற்றி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, என் மைண்டில் ஒன்று வச்சுட்டேன் நான். அதாவது பிரதமர் மோடி என்பவரை இந்தியாவில் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரதமராக நீங்கள் பார்க்குறீங்க. வெளிநாட்டில் நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். தெரியாது அருமை. இந்தியாவுடைய அருமை இல்லை எப்படி இந்தியாவை காரி துப்புனாங்க, இன்னைக்கு எப்படி மதிக்கிறாங்க. இந்தியாவுடைய அருமை நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா சரி ஃபாதர் நீங்கள் சொல்லுங்க. உங்கள் பிரதமரை பற்றி எவ்வளோ மேன்மையாக பேசுகிறாங்க தெரியுங்க. நீங்கள் குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வாங்க நான் கூட்டு போகிறேங்க. நிச்சயமாக ஃபாதர், ஆர்எஸ்எஸ்ல இருந்து இந்த கட்சிக்காக பாஜகவுக்காக உள்ள போன உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், நிதின் கட்கரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்லேயே ஊறி போயிருந்து அதுலேருந்து வந்தவங்க. திரு மோடி அவர்கள் ஆமாம் ஒரு சீட்டு கூட ஆர்எஸ்எஸ் காரங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க வந்து எப்படி இது பண்ணுவாங்க, அந்த கட்சியில் அதுக்கு உண்மையாக எங்கேனாலும் போய் சாப்பிட்டுட்டு அப்படி இருப்பாங்க. ஒரு வெள்ளந்தியாக இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. ஒரு சீட்டு கூட சொல்லி இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்காம அந்த கட்சியிலேருந்து வந்தவங்க இந்த கட்சியிலேருந்து வந்தவங்க இவங்களுக்குலாம் சேர்த்து வச்சு கொடுத்துக்கிட்டு இவ்வளோ கூத்து பண்ணி விட்டுட்டு 4ஆம் தேதி தெரிய போகிற ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? களை எடுப்பு இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. களை எடுப்பு கட்டாயம் இருக்குது. பிஜேபி தலைமை வந்து சும்மா பைத்தியக்காரங்க கிடையாது. அவங்களாம் என்ன வேறு வழி இல்லாமல் இந்த தேர்தல் நெருக்கடியில் அமைதியாக இருந்துட்டாங்க. அதனால் நீங்கள் சொல்லப்போனால் வங்கதேசம் அங்கே கொடுக்குற அந்த இது கூட இங்கே கொடுக்கல. அமித்ஷா அவர்கள் கொடுக்கல. ஏன்னா அங்கே பிடிக்கணும், தமிழ்நாடு தெரிஞ்சு போச்சு, உருப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாடு உருப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த முறை நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்குவோம். நம்ம பெரிய தவறை செய்துட்டோம். அண்ணாமலையை பதவியில் தூக்கம் தப்பு, மாநில பொறுப்புன்னு எடுத்து தப்புன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் களை எடுப்பு இருக்குது. நான் ஏன் பிஜேபின்னு கதறேன்னா, நம்முடைய இந்திய தேசம் இன்னைக்கு உலக நாடுகளில் 4வது இடத்துல வந்து நிற்குதுங்க. அப்போ அந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பிரதியாக நான் இருக்கிறேன். அதான் எனக்கு பெருமை. இது யாரால உண்டாச்சு? எங்கே இருந்தால் 15வது இடத்துல இருந்தது. 2014 இது 15வது இடத்துல இருந்ததை அருமையான பாரத பிரதமர் அவர்கள் 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இது பிஜேபி ஆட்சினால் தானே இது 4வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ அது நம்ம பெருமை தானே கொள்ளணும். அப்போ அதுக்கு தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதான் என்னுடைய ஒரே தன்மை. அதே ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபியும் சரி, கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, சரியானபடி வேட்பாளர்களை முதலாவது சரியானபடி எந்தெந்த தொகுதியில் போடணும் சரியான வேட்பாளர் போடலை. இல்லை இவங்கெல்லாம் வந்து நல்ல பெருமையாக பேசுனாங்க, நாங்கள் தூக்கி நிப்பாட்டிடுவோம். நாளைக்கு 4ஆம் தேதிக்கு அப்புறம் மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? களை எடுப்புன்னு சொல்லிட்டீங்க. ஏங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சொர்ணன்னு ஒன்று இருந்தால் தானேங்க
நீங்கள் வேற அப்படி சொர்ணன்னு ஒன்று இருந்திருந்தா ஏங்க அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு வரணும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படி எடுத்துக்கலாமா? நீ கெட்டவனாவே இரு, ஆனா அந்த கட்சிக்கு உண்மையா இருந்துட்டு போ. அந்த கட்சி அங்கே நீ துரோகம் பண்ணிட்டு வந்தா வந்து நீ எப்படி இருக்க? கொள்கையில உறுதியா இருக்க வேண்டாமா? உன்னை இன்னைக்கு உன் பேரை கொண்டு வந்து நிலைநிறுத்தின ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த கட்சியை நீ தூரத்துக்கு போட்டு இன்னொரு கட்சியில் வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த மாநில பொறுப்பை வேற எடுத்துக்கிட்டு என்னமோ பெருமையா. அதனாலதான் வேட்பாளரை வந்து அடிப்படை ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்களுக்கு பாதி கொடுங்க, அந்த 27ல பாதிக்கு நீங்க ஆர்எஸ்எஸ் இந்த மாநில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கொடுங்கன்னு சொன்னது. அதுக்கு தானே கேட்டது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொன்னதையும் இவங்க கேட்கவே இல்லையே. அதாங்க பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் சொன்னதையும் இவங்க கேட்கவே இல்லையே. கேட்டா ஆர்எஸ்எஸ் தலையிடக்கூடாது இப்படி நிக்கிறாங்க. ஆனா பல ஸ்டேட்ல வெற்றி பெற்றதுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தாங்க. ஆர்எஸ்எஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு இது உண்டுங்க. என்னன்னா அவங்க அமைதியா இருப்பாங்க. ஒன்று அவங்க வந்து போராட்டம் பண்ற ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட். வாக்க கரெக்டா தட்டி தூக்கி வேலையை பார்ப்பாங்க. சென்சஸ் எடுப்பாங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா நான் எங்க போறேன் எங்க வரேன், என்னுடைய தொடர்பு எங்கெல்லாம் இருக்குது, என்ன என்னுடைய இது நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வார்த்தைகள் எப்படி போகுது, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்னாரை இந்த இடத்துக்கு போட்டாதான் சரியா இருக்குன்னு அவங்க கரெக்டா கணித்து வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா தானே ஓட்டும் கன்வெர்ட் ஆகும். அதுக்கு இடம் கொடுக்காதனால தான் இந்த பிரச்சனைங்க. உள்ளடி பயங்கரமா நடந்திருக்கு. ஏங்க திமுக டீலிங் உள்ளடி இல்ல ஒருத்தரே சொல்றாருங்க, இந்த முறை தவறிடுச்சு தேவார்த்தையை சொன்னார். இந்த முறை தவறிடுச்சு தேவார்த்தையை சொன்னார். அப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ அவங்க அது ஒரு சாதாரண ஆளும் கிடையாது அவர் சொன்னவர். இப்போ அவராலேயே என்ன பண்ண முடியல, அருமையான மாநில தலைவர்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவங்களாம் ஒத்து போயிட்டாங்க. ஒத்து போய் திமுகவுக்கு ஆதரவாக இருந்துட்டாங்க. அதனால திமுக தான் மீண்டும் வரும். நிச்சயமா ஃபாதர். இவங்க எல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் எங்கே கொண்டு இந்த மூஞ்சை வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். நன்றிங்க.